மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் விக்கிரமங்கலம் கிராமத்தில் 33 kV துணைமின் நிலையம் இருக்கின்றது. அது விவசாயத்திற்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் அதே 33 kV துணைமின் நிலையத்தை மாற்றி 110 kV துணைமின் நிலையம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேரவைத் தலைவர் அனுமதியோடு ஒரு நிமிடம் நன்றி சொல்லுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பாவட்டியில் விவசாயத்த குடும்பத்தைச் சேர்ந்த கட்டமுத்து தேவர் சிவனமால் ஆகியோர்களுக்கு மூத்த மகனாக 1923 ஏப்ரல் 4ஆம் தேதி பிறந்தவர் கல்வி தந்தை பி.கே. மூக்கியாத்தவர் அவர்கள். அவருக்கு அவ்வளவுதான், சுருக்கமா சொல்லி வரலாறு வேண்டாம். அது நேற்று எல்லாம் பதிவு. அவர் நீண்ட நெடிய வரலாறு சுருக்கமா சொல்லி முதலமைச்சர் மணிமண்டபம் கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லி அமருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு கிடைக்காது, அதனால ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அதால பிடிக்க. இன்று அவருக்கு பிறந்த நாள். அது அவங்க தொகுதி நேற்று வரல. இன்று அவருக்கு பிறந்த நாள். தலைவர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், உயர்கல்வியில் கேள்வி நேரத்தில் வேற நேரம் நான் தரேன். இந்த கேள்வி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முடிச்சிருக்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உசிலம்பட்டி தொகுதியில் கல்வி தந்தை பி.கே. மூக்கியாத்தவர்களுக்கு உரங்காப்புலி பி.கே. மூக்கியாத்தவர் அவர்களுக்கு உசிலம்பட்டி தொகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மணிமண்டபம் அமைக்க 110 விதியின் கீழ் அறிவிப்பு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கேள்விக்கு பதில் சொல்லிருங்க. நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.